ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு ஈவினிங் விளாக் தான். பாருங்கள், எங்கள் வீட்டு பேக் சைடு தான் போகணும். அங்கே காட்டு மலை நிறையா இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது கிட்ட போகணுன்னே செம்ம வாசனைங்க. அதனால் நானும் என்ன பண்ண, ஆசையாக இருக்குதுன்னு கொஞ்சம் கிள்ளி ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு நானும் அதை கொஞ்சம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அதனோட வாசனையே செம்ம வாசனைங்க. காட்டு மல்லி சரிங்களா. கையில் என்னென்னா செம்பருத்தி கிளை வச்சுட்டு இருந்தேன். ஒரு வீட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டுங்கெலாம் பாருங்கள், எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் அப்படியே என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. சரி, நாங்களும் எங்களோட குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு எல்லாருமே ஒரு விளாக், ஈவினிங் விளாக் வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹாய் சொன்னோம் நாங்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சொல்லிவிட்டு கொஞ்சம் நின்றுட்டு பாருங்கள், சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சு அழகாக புல்லுலாம் முளைஞ்சி அழகாக இருந்துச்சு அந்த இடமே. நாங்கள் அப்படியே நின்று ஒரு இடமா பார்த்துக்கிட்டே போனோம். அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் இதை மாதிரிலாம் போயிட்டு வர்றதுக்கு கிராமத்தில் எப்படி இருக்குன்றதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் டவுனில் இது மாதிரி கிடைக்காது. பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தை நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் ஒரு அக்காவும் வண்டியில் புள்ளி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு சூரியன் அழகாக இருக்கேன்னு அந்த சூரியனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால அழகாக ஃபோட்டோ எடுத்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வயல்வெளிலாம் அழகாக இருந்துச்சு. அந்த வயல்வெளியில் ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சுங்க. அது செம்ம தண்ணிங்க. அந்த அப்புறம் கொஞ்சம் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கோசம் நாங்கள் கரிசலாங்கண்ணி எடுத்தோம். எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அவங்களே ஒரு ஹாய் சொன்னோம். தம்பி ஒரு மாதிரியே சொன்னாங்க. அது சரியாக வேலை. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணோம், கிணறு பார்த்தோம். கிணத்துல பாருங்கள், நல்லா தண்ணி இருக்குங்களா. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குளங்க. அங்கே ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு. சரி, அந்த குளத்தில் இறங்கி தாமரைப்பூ நிறைய இருந்துச்சு. சரி, இறங்கி கிள்ளலாம் நானும் இறங்கிட்டேங்க. பார்த்தா செம்மையாக இருந்துச்சுங்க தாமரைப்பூ. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வந்துடலான்னு பார்த்துக்கிட்டே போனேன். போயிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துல தாமரைப்பூ இருந்துச்சு. சரி, அதை கிள்ளலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டை அப்படியே வர சொல்லிட்டேன், வாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இறங்கி நானும் அந்த தாமரைப்பூ கிள்ளிட்டேங்க. கிள்ளிட்டு ஏற முடியலன்னா எப்படியோ கையை வச்சு ஏறிட்டேன் மேலே கொஞ்சம். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி நம்ம தேடிட்டு இருக்கோமா, இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கரிசலாங்கண்ணி அங்கேயே நானே உட்காந்து கிள்ள ஆரம்பிச்சிட்டேன். நிறைய இருக்குது அப்படின்ட்டு நானே உட்காந்து கிள்ளி எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டை வந்துட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டோம். ஒரு ரவுண்டை வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.